Hello everyone. Happy Friday. So sorry இன்னைக்கு ஸ்டேபிளான இருக்காது, கொஞ்சம் ஆட செய்யும். ஏன்னா அந்த ஹோல்டர் வந்து உடஞ்சிடுச்சு, புதுசாக வாங்கணும், ட்ரை பண்ண சீக்கிரமாக வாங்குறதுக்கு. அப்புறம் என்ன சொன்னேன்னா, இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ ஹாப்பி ஃப்ரைடே. அண்ட் இன்றைக்கி நம்ம படத்தை பற்றி பேசுவோம். ஹிந்தியில் ஆல்ரெடி பேசிட்டேன் குளிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ யோசிச்சா இப்போ பேசிடலாம், டைம் இருக்கும் கொஞ்சம் கேப் வரத்துக்கு. அங்கே போய் வெயிட் பண்ணி பேசுறதை விட இங்கேயே பேசி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டு போகலான்னு யோசித்தேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னு எனக்கும் தோணுது. ஓகே, உங்களுக்கு தெரியும் என் ஃபோனில் அவ்வளோ மெமரி இல்லை. அந்த சுச்சுவேஷனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏற்ற முடிக்கலான்னு யோசிக்கிறேன். ஸோ ஹிந்தியில் இன்றைக்கி என்ன பேசுனேன்னா, வாழை படம் பற்றி பேசினேன். வாழை மோஸ்ட்லி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா ஹாட்ஸ்டாரில் போய் பாருங்கள். ஹாட்ஸ்டார் இஸ் நான் ஜியோ ஹாட்ஸ்டார். ஸோ அதில் போய் பாருங்கள். நீங்கள் பார்க்கலன்னா, இல்லைனா விஜய் டிவியில் பார்த்து போடுவாங்க, பாருங்கள். ரொம்ப நல்ல படம். அதில் நான் சொல்கிறதுக்கு நிறைய கருத்து இல்லைன்னா அது உங்களுக்கு சிம்பிளாக புரியும். அங்கே நான் ஹிந்தியில் ஃபுல் ஸ்டோரி சொன்னேன். மேபி பார்க்காதவங்களுக்கு பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கும், அழகாக இருக்கும்னு நான் யோசித்தேன். ஆக்சுவலாக நம்ம இந்த ஃப்ரைடே படத்தை பற்றி பேசணுன்னு யோசிச்சப்பே நான் போன வாரம் பார்த்த அமெரிக்கன் சைக்கோ படம் பற்றி பேசலான்னு நினச்சேன். ஆனால் நேற்று ஒரு வீடியோ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஒரு பர்சன் வந்து இப்போவும் அந்த வாழை தூக்கி வியாபாரம் பண்ணி அவங்க பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களும் இப்போ அந்த வேலை பார்த்துன்னே அவங்க படிச்சுன்னு இருக்காங்க. ஓகேவா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, யங் பொண்ணு. அந்த பொண்ணுக்காகவும் அவங்க பண்ணாங்க. ப்ளஸ் அவங்களும் படித்து நல்ல பொசிஷனில் வரணும்னு அவங்க பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ இந்த படத்துலேயும் அந்த படத்தை எடுத்தவரும் சரி, மாரி செல்வராஜ், அவரும் நல்லா படித்த ஒரு பர்சன். ஓகே, அதனால தான் இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கார். அலாங் வித் தேட் அவருக்கு அந்த ஃபுல் படத்தில் என்னை ரொம்ப டச்சான ஒரு விஷயம் வந்து அந்த பசி. கடைசி கிளைமேக்ஸில் அந்த பையனுக்கு வர பசி இருக்குல்ல, அந்த பசி வந்து லைக் எப்படி சொல்கிறது, அது நான் நிறைய டைம் கோத்ரூ பண்ணியிருக்கேன். லைக் கோத்ரூ இன் த சென்ஸ் மைண்டில் ஒரு யோசிப்பேன் அந்த பற்றி. இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சுன்னா பசி எடுத்தால் என்ன பண்ணுவோம் நம்ம? இல்லை நம்ம பசி எடுக்குதுன்னு சாப்பிட்டோன்னா சாப்பிட்டோன்னா கூட இது இல்லை, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு யோசனையாக இருக்கும். ஸோ அந்த பையனுக்கு லாஸ்ட்டில் அங்கே ஓடி போய் சாப்பிட்றப்ப கூட அவங்க அம்மா அந்த பையன் சரி எங்கள் அம்மா வந்து திட்ட தான் போகிறாங்கன்ட்டு அந்த சாப்பாடை விட்டுட்டு ஓடுற அந்த சுச்சுவேஷன் இருக்குல்ல, அவங்க அம்மா கத்தறி அழுவாங்க, என் பையன் சாப்பிடாம போகிறானே, அவனுக்கு ஒரு வாய் சாப்பாடு போட மறந்துட்டேன், அவன் விட்டுட்டேனே, திட்டேனேன்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த பசி அந்த சீன் இருக்குல்ல, பயங்கரமாக ஒர்க் ஆச்சு அந்த படத்தில் எனக்கு. அண்டு படத்தில் அந்த அவங்க நடந்த விஷயம், அந்த ஒரு ரூபாய்க்காக ஃபுல் நிறைய பேரோட லைஃப் போச்சு. அது எல்லாமே ஒருத்தவங்க வாழ்க்கையில் உண்மையிலே நடந்திருக்குன்னா அது எவ்வளோ ஹாரிபிளான விஷயம் இல்லை. லைக் என்ன சொல்கிறது. அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன பொலிட்டிக்கல் விஷயம் நம்ம சரௌண்டிங்கில் நடக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு அறிவு இருக்கணும், பொது அறிவு இருக்கணும், பகுத்தறிவு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வேணும். அதுக்கு கற்றுக்கணுன்னா நம்ம படிக்கணும். நிறைய பேர் இருக்காங்க படிச்சா ஒன்றும் ஆகாது, இவங்க சச்சின் படித்தாரான்னு. ஈவன் என் கசின், என்னோட ஓன் கசின் சொல்லியிருப்பான், சச்சின் படித்தாங்களா, இவங்க படித்தாங்களா, அவங்க படித்தாங்களான்ட்டு. பட் அவங்க படித்தாங்க. அவங்க சொல்கிறது தான் அந்த டைமில் 10வது மட்டும் பண்ணிட்டு கிரிக்கெட்டில் இவ்வளோ பெருசானாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் படித்தாங்க. அவங்க பேசுகிற இங்கிலீஷும் நம்மளால் கூட இப்போ பேச முடியாது இவ்வளோ படித்து கூட. ஓகேவா. ஸோ அவங்க படித்தாங்க, அவங்களுக்கு தேவையானதை படிச்சுக்கினாங்க, அவங்களுக்கு தேவையானது கற்றுக்கினாங்க. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம இன்னும் ஒரு ஸ்டேஜ் சொல்கிறோம். நம்ம ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஃபேமிலியே லோ மிடில் கிளாஸில் கூட இல்லை, அதுக்கு கீழே தான் இருக்குது, அதுக்கும் கீழே தான் இருக்குது. ஓகேவா. நம்ம படித்தா தான் நம்ம அட்லீஸ்ட் மிடில் கிளாஸை டச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம பசங்க வந்து அடுத்த ஸ்டேஜ் ட்ரை பண்ண முடியும். அப்படி ஒரு ஸ்டேஜே இல்லை, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இல்லை, இதெல்லாம் பணக்கார விஷயம்னு சொல்லியிருந்தா, அப்படி பணக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, படித்த வேலையை தேடின வேலையை வச்சு சேமிச்சு அந்த இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரனாங்க. ஓகேவா. ஆனால் நம்ம பணக்காரங்கன்னு அவங்கள அப்படி தூரத்தில் வச்சே பார்க்குறோமே தவிர அவங்க எப்படி ஆனாங்க, அப்படி அந்த ஸ்டேஜுக்கு அந்த நிலைமைக்கு எப்படி போனாங்கன்னு பார்க்க மறந்துடும். ஸோ
யா வாழை படம் நிறையா கற்றுக் கொடுத்துச்சு. பசி, அப்புறம் படிப்பு. ஓகேவா? சினிமா பற்றி நிறையா பேசணும், பட் நேரம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிற பேசலாம். ஃப்ரைடே என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் புது படம் ஏதாவது ரிலீஸ் ஆனிச்சுன்னா பார்க்குறீங்கன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நானும் பார்க்குறேன், நல்லா இருந்துச்சுன்னா. இங்கே நம்பி மும்பையில் இது சொல்லணும்னு மாட்டேன். படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த படம் இங்கே நான் நவி மும்பையில் இருக்கேன். இங்கே ஒரு தேட்டரில் ராத்திரி 10:30 10:45 ஷோ இருந்துச்சு. நாங்கள் ஒரு 5 பேர் போனோம், ஃபேமிலி 4-5 பேர் போனோம். ஓகே, பசங்களும் இருந்தாங்க. ஓகேவா? அந்த படத்தை பார்க்க ஆல்மோஸ்ட் அந்த ராத்திரியில் 80% க்ரௌட் இருந்தாங்க. அதுவும் வீக் டேஸில். இட் வாஸ் சம்திங் டியூஸ்டே ஆர் தர்ஸ்டே. ஓகே, நாங்கள் போனது அன்னைக்கு பப்ளிக் அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த படத்தை பார்க்கறதுக்கு. ஸோ நல்ல படம் வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பார்க்கறதுக்கு நம்ம தமிழர்கள் இருக்காங்க. ஸோ தமிழோட க்ரௌட் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்குது, இந்தியாவுக்கு வெளியாகவும் இருக்குது. ஸோ எஸ், நல்ல படம் வந்துச்சுன்னா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்ரைடே ஃபிலிம் பற்றி பேசணுன்னா நினச்சேன், பட் இது ரொம்ப பேசலை. பட் அந்த ஸ்பெசிஃபிக் அந்த பசி பற்றி பேசுறது யோசித்தேன். பட் மேபி நான் ப்ராப்பராக கன்வே பண்ணியிருக்கேன்னா இல்லைன்னு தெரில. அண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பசி எடுத்தால் சாப்பிட்றது தப்பு இல்லை. ஓகேவா? அது யார் என்ன நினச்சாலும் யார் என்ன சொன்னாலும் அவங்களோட ப்ராஸ்பெக்டிவாக இருந்துக்கிட்டு போட்டோம். பட் எனக்கு பசிக்குது, நான் அந்த மாதிரி இருக்க ஃபீல்னோ கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? சம்மன் லாஸ்க்கு. ஆனால் அப்பவும் எல்லோரும் நம்மளுக்கு நிறைய பேர் வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க, வந்து சாப்பிடுங்க. சில பேர் ரொம்ப பசியாவது கூட இல்லை மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் அதோட பெட்டர் சாப்பிட்றேன்னு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபீல் பண்ணதுக்கு பெட்டர். நம்ம பாடியை வறுத்துட்டு அதான் அழுணுன்ற ஒரு கட்டாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மேபி அது என்னோடய கருத்தாக இருக்கலாம். நான் அந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறப்போ மேபி அந்த சுச்சுவேஷனில் நான் வேறு மாதிரி கூட ஆக்ட் பண்ணலாம். பட் இட்ஸ் யூ. நீங்கள் யாரும் அது நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களை வறுத்துக்காதீங்க அண்ட் உங்கள் பாடியை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அவ்வளோதான். ஸோ ஹோப் யூ ஹேவ் அ குட் ஃப்ரைடே. என்ஜாய் த வீக்கெண்ட். அப்புறம் பத்திரமா இருங்க. அக்கம் பக்கங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. ஹேவ் அ குட் டே. பை.